Hi friends, welcome to the channel. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஹெரிடிட்டரி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2018 அமெரிக்காவில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் சைக்கலாஜிக்கல் படம். இந்த படத்தை ஆரி ஆஸ் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை கதை பற்றி பார்த்துடலாம். ஒரு ஃபேமிலி இருப்பாங்க, அம்மா அப்பா பையன் பொண்ணு அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு அம்மாவோடைய அம்மா ஒருத்தங்க இருப்பாங்க. ஒரு நாள் வந்து அவங்க அம்மாவுடைய அம்மா வந்து இறந்து போயிடுவாங்க. அப்போ இறந்து போயிட்ட பிறகு அவங்கள அந்த ஃபியூனரலுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்போ வந்து ஆனிக்கு வந்து டவுட்டாக இருக்கும், எதுக்கு நம்ம அம்மாவுக்கு வந்து இவ்வளோ பேர் வராங்களே சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும். அவங்களுடைய டைரி பழைய பழைய நோட்ஸ் எடுத்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள்லாம் அதில் எழுதியிருப்பாங்க. ஒன்றும் எங்களுக்கு புரியாது. அதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினியேச்சர் ஆர்டிஸ்ட், அதாவது பில்டிங்கு அந்த வீலை குட்டி குட்டியாக செஞ்சு வைப்பாங்க. அது அவங்களோட வேலையும் கூட. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு டாக்டர், அவங்கள பற்றி பேச காட்ட மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து 2 பசங்க, பீட்டர் அண்ட் சார்லின்றவங்க. இப்போ அந்த சார்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு தான். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நட் அலர்ஜின்னு இருக்கும். அந்த நட்டு சம்மந்தப்பட்ட மனுஷன் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு தொண்டை வந்து இறுகிக்கும், மூச்சு விட முடியாத ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஒரு நாள் வந்துட்டு பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பார். அப்போது சார்லியும் கூட்டிகிட்டு போயிருப்பார். அப்போ அந்த பார்ட்டியில் வந்து அந்த ட்ரிங்க்ஸு கேக்லாம் இருக்கும் இல்லையா. அப்போது ஒரு கேக்கு சாப்பிடும்போது அந்த கேக்கில் வந்து வால்நட் வந்து இருக்கும். அதை சாப்பிட்ட உடனே இவங்களுக்கு நட் அலர்ஜி வந்துடும். நட் அலர்ஜி வந்த உடனே இவங்களுக்கு தொண்டை வந்து இருக்க ஆரம்பிச்சு, மூச்சு விட முடியாது. அப்போ பீட்டர் வந்து பயந்துக்கிட்டு அவங்க தங்கச்சி வந்து காரில் ஏற்றிக்கிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து ஹைவேல போயிட்டுருப்பார். அப்போ சார்லியில் மூச்சு விடாத முடியாத சூழ்நிலையில் காரோடைய விண்டோவை இறக்கிட்டு அவங்க தலையை வெளியே விட்டுட்டு மூச்சு விட ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து ஒரு மான் வந்து ரோட்டில் படுத்துட்டு இருக்கும். அந்த மானை ஏற்றக்கூடாது சொல்லிட்டு பீட்டர் வந்து கார் திரும்பும் போது அங்கே கூட ஒரு கரண்ட் கம்பத்தில் சார்லியோட முகம் இடித்து தலை துண்டா போயிடும். அப்போ பீட்டர் பார்த்து ரொம்ப பயந்துருவார். திரும்பி கூட பார்க்க மாட்டார். திரும்பி பார்க்காமலே சார்லியோட உடம்பு வந்து அந்த காருக்குள்ளே இருக்கும். அந்த கார் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு போய் தூங்கிடுவார். காலை விடிஞ்சு பார்த்தா அவங்க அம்மா வந்து பயங்கரமாக கத்துவாங்க. ஏன்னா அந்த தலையில்லாத உடம்பு வந்துட்டு அந்த காருக்குள்ளே இருக்கும். அதுக்கு அடுத்து இவங்க எதிர்பார்க்காத விதமாக அடுத்தடுத்து நடந்த அந்த அமானுஷமான சம்பவங்கள் தான் இந்த மொத்த படமும். இதுக்கு அடுத்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்துட்டு இறந்து போன தன் சார்லியை வந்துட்டு கூட பேச ட்ரை பண்ணுவாங்க. அந்த ரிச்சுவல் மூலம் பேச ட்ரை பண்ணுவாங்க. அந்த ரிச்சுவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்மா வந்து வெளியே வந்துடும். அந்த ஆத்மா வந்து பீட்டரை வந்து பின் தொடர்ந்துகிட்டே இருக்கும். பீட்டருக்கு வந்து நிறைய கெட்ட கனவுகள் கொடுத்துட்டு இருக்கும். அண்ட் ஆனி, அதாவது அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து வெளியே தெரிஞ்சுட்டே இருக்கும். அவங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், எவ்வளோ சீக்கிரம் மெயின்டைன் பண்ணிட்டு அந்த தலைமையாக வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து படத்தில் கடைசியில் வந்து சொல்லியிருப்பாங்க. மனம் இலகியவங்க வந்து இந்த படத்தை பார்க்காதீங்க, கொஞ்சம் தைரியமான இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா கடைசி ஒரு 15 நிமிட்ஸ்க்கு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆறாக இருக்கும், ரொம்ப பயமாகவும் இருக்கும். பட் அது இல்லாமல் இந்த பேய் காட்டாமலே, அந்த ஜம்ஸ்கேர் இல்லாமலே பார்த்தீங்கன்னா நிறைய மூமெண்ட் உருவாக்கி ஒரு அமைதியிலேயே வந்துட்டு அந்த ஆர்டர் வந்து கலந்து இருப்பாங்க. ரொம்பவே ஒரு ஒத்து வாட்ச் பண்ணலாம், கண்டிப்பாக பாருங்கள். நான் 2019 வந்து பார்த்த படம் இது. அந்த படம் பார்த்து ஜுரமே வந்துடுச்சு. கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். அமேசான் பிரைமில் தமிழில் இந்த படம் இருக்குது. பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.